அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு இயல் 3 பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். எங்கள் சேனலில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளுக்கும் முழு மாதிரி தேர்வு நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கலாம். இப்போ 9ஆம் வகுப்பு இயல் 3 பார்க்க போகிறோம். கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை. வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை. ஆப்ஷன் பி மாடுகள். கேள்வி 2, தமிழர்களின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. தமிழர்களின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. ஆப்ஷன் சி ஏறு தழுவுதல். கேள்வி 3, தமிழர்களின் பண்பாட்டு திருவிழா. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழா. ஆப்ஷன் சி ஏறு தழுவுதல். இந்த காளை சண்டை காளை போர் எல்லாமே ஏறு தழுவுதலோட பேர் மாதிரியே இருக்கும். ஆனால் புக்கில் ஏறு தழுவுதலுக்குன்னு சில பெயர்கள் கொடுத்துருக்காங்க. காளை சண்டை காளை போர் இதெல்லாம் வெளிநாடுகளில் காளை கூட சண்டை போடுற மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம ஏறு தழுவுதல் கூட ஒப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. கேள்வி 4, சங்க இலக்கியமான டேஷ் நூலில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்க இலக்கியமான டேஷ் நூலில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டி கலித்தொகை. கேள்வி 5, எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற கலித்தொகை வரிகள் எக்களியில் இடம்பெற்றுள்ளன. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற கலித்தொகை வரிகள் எக்களியில் இடம்பெற்றுள்ளன. ஆப்ஷன் பி முல்லைக்களி. கேள்வி 6, ஏறுகோல் பற்றி குறிப்பிடப்படாத நூல் எது? ஏறுகோல் பற்றி குறிப்பிடப்படாத நூல் எது? ஆப்ஷன் பி மணிமேகலை. கேள்வி 7, ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் எது? ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் எது? ஆப்ஷன் பி பல்லு, அதாவது கண்ணுடையம்மன் பல்லு. அதில் ஏறுகோல் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. கேள்வி 8, காளைகளின் பாய்ச்சல் குறித்து கூறும் நூல் எது? காளைகளின் பாய்ச்சல் குறித்து கூறும் நூல் எது? ஆப்ஷன் சி கலித்தொகை. கேள்வி 9, நீரு எடுப்பவை நிலம் சாடுபவை மாறியேற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நீரு எடுப்பவை நிலம் சாடுபவை மாறியேற்று சிலைப்பவை மண்டி பாய்பவையாய் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ கலித்தொகை. கேள்வி 10, ஏறு தழுவுதல் குறித்த டேஷ் மற்றும் டேஷ் சிற்பங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காணப்படுகின்றன. ஏறு தழுவுதல் குறித்த டேஷ் மற்றும் டேஷ் சிற்பங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காணப்படுகின்றன. அதாவது நடுகள் சிற்பங்கள் மற்றும் புடைப்பு சிற்பங்கள். ஆப்ஷன் ஏ சரியானது. கேள்வி 11, எருது பொருதாற்கல் எந்த மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டது? எருது பொருதாற்கல் எந்த மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டது? ஆப்ஷன் சி சேலம். கேள்வி 12, சங்கன் என்பவனுக்கு அவருடைய பெரிய மகன் பெரிய பயல் எடுத்த நடுகள் என்று பொறிக்கப்பட்ட நடுகள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் எடுத்த நடுகள் என்று பொறிக்கப்பட்ட நடுகள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ சேலம். கேள்வி 13, துளங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன என்ற வரிகளில் காளைகள் எந்த நிலத்து போர்வீரர்களைப் போல இருந்ததாக கூறப்படுகிறது? துளங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன என்ற வரிகளில் காளைகள் எந்த நிலத்து போர்வீரர்களைப் போல இருந்ததாக கூறப்படுகிறது? ஆப்ஷன் சி மருத நிலம். கேள்வி 14, கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கு காணப்படுகிறது? கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கு காணப்படுகிறது? ஆப்ஷன் பி கரிக்கையூர். கேள்வி 15, திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எங்கு காணப்படுகிறது? திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எங்கு காணப்படுகிறது?
ஆப்ஷன் சி கல்லூத்து மேட்டுப்பட்டி. கேள்வி 16. தேனி மாவட்டம் மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புடவில் டேஷ் ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மயிலாடும் பாறை அருகே சித்திரக்கல் புடவில் டேஷ் ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது. புடவில். ஆப்ஷன் பி திமிழுடன் கூடிய காளை ஓவியம். திமிழுடன் கூடிய காளை ஓவியம். கேள்வி 17. எந்த மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டதை அகழாய்வுச் சான்றுகள் தெரிவிக்கின்றன? எந்த மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டதை அகழாய்வுச் சான்றுகள் தெரிவிக்கின்றன? ஆப்ஷன் பி சிந்துவெளி நாகரிக மக்கள். கேள்வி 18. முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருது நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் தொடர்புடையது. முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருது நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ ஏறு தழுவுதல். கேள்வி 19. சிந்துவெளி அகழாய்வில் கண்டறியப்பட்ட கல்முத்திரை தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக கூறியவர். சிந்துவெளி அகழாய்வில் கண்டறியப்பட்ட கல்முத்திரை தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக கூறியவர். ஆப்ஷன் சி ஐராவதம் மகாதேவன். கேள்வி 20. உழவுக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழா. உழவுக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழா. ஆப்ஷன் டி மாட்டுப்பொங்கல். கேள்வி 21. மாட்டுப்பொங்கலின் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் இருந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபு. மாட்டுப்பொங்கலின் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் இருந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபு. ஆப்ஷன் டி அதுதான் ஏறு தழுவுதல் சொல்கிறாங்க. கேள்வி 22. ஏறு தழுவுதலுக்கு வழங்கப்பட்ட வெவ்வேறு பெயர்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஏறு தழுவுதலுக்கு வழங்கப்பட்ட வெவ்வேறு பெயர்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி மாடு விரட்டு. அதாவது மஞ்சு விரட்டுன்னு தான் சொல்லுவாங்க, மாடு விரட்டுன்னு சொல்லலை. மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல் இது எல்லாமே ஏறு தழுவுதலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் தான். கேள்வி 23. மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிப்பது. மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிப்பது. ஆப்ஷன் பி சல்லி. கேள்வி 24. காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்டிருக்கும் நாடு. காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்டிருக்கும் நாடு. ஆப்ஷன் சி ஸ்பெயின். கேள்வி 25. பொருந்தாத இணை எது? ஆப்ஷன் பி திருவாரூர் கரிக்கையூர். அதாவது ஏறுகோள் எருதுகட்டி ரெண்டும் ஒரே பேர். கரிக்கையூர் நீலகிரி மாவட்டம், ஆனால் இவங்க திருவாரூர் கொடுத்துருக்காங்க, அதனால் இதுதான் பொருந்தாதது. இது ஒரு புக் பேக் கொஷின். கேள்வி 26. கூற்று 1. மேலை நாடுகளில் நடத்தப்படும் காளை சண்டை மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது. கூற்று 2. தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதல் நிகழ்வில் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர். கூற்று 3. ஏறு தழுவுதல் அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்திருக்கிறது. இவங்கெல்லாம் காளை மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறனால தான் சண்டை போர் இந்த மாதிரிலாம் பேர் வைக்கலை. இதில் கூற்று 3மே சரியானது. மேலை நாடுகள்லாம் தான் சண்டை போர் இந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க. ஏன்னா அவங்க அது ஒரு போர் வெறியாக அது செயல்படுத்துவாங்க. கேள்வி 27. ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மை உடையது? ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மை உடையது? ஆப்ஷன் சி 2000. கேள்வி 28. இந்திர விழா எந்த நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்தது? இந்திர விழா எந்த நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்தது? ஆப்ஷன் பி புகார். கேள்வி 29. இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? ஆப்ஷன் சி 28. கேள்வி 30. மணிமேகலையில் எத்தனை காதைகள் அமைந்துள்ளன?
மணிமேகலையில் எத்தனை காதைகள் அமைந்துள்ளன? ஆப்ஷன் டி 30 காதைகள். கேள்வி 31. மணிமேகலையின் முதல் காதை எது? ஆப்ஷன் பி விலாவரை காதை. கேள்வி 32. பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி, அதாவது பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின், இது வந்து மணிமேகலையில் இருக்குது. தோரண வீதியும் தோமரு கோட்டியும், இதுவும் வந்து மணிமேகலை பாடல். முத்துத்தாமம் முறையோடு நாற்றுமின், இதுவும் வந்து மணிமேகலை பாடல். நீரி எடுப்பவை நிலம் சாடுபவை வந்து கலித்தொகை பாடல். அதனால் ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாதது. கேள்வி 33. பொறுத்துக. குழியி, குழியினா ஒன்று கூடி. தோம், தோம் வந்து குற்றம். கோட்டி, கோட்டி வந்து மன்றம். பொலம் வந்து பொன். குழியி ஒன்று கூடி. தோம் வந்து குற்றம். கோட்டி மன்றம். பொலம் வந்து பொன். ஆப்ஷன் பி. கேள்வி 34. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் இலக்கண குறிப்பு தருக. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி எண்ணும்மை. கேள்வி 35. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு டேஷ் என்று பெயர். மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு டேஷ் என்று பெயர். ஆப்ஷன் ஏ மணிமேகலை துறவு. கேள்வி 36. மணிமேகலை டேஷ் சமய சார்புடையது. மணிமேகலை டேஷ் சமய சார்புடையது. ஆப்ஷன் டி பௌத்தம். கேள்வி 37. காய்குலை கமுகு பூக்கொடி வள்ளி முத்துத்தாமம் இலக்கண குறிப்பு தருக. காய்குலை கமுகு பூக்கொடி வள்ளி முத்துத்தாமம் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைகள். கேள்வி 38. பாங்கறிந்து இலக்கண குறிப்பு தருக. பாங்கறிந்து இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் டி இரண்டாம் வேற்றுமை தொகை. அதாவது பாங்கை அறிந்து அப்படின்னு வரும். ஐ வந்து மறைஞ்சு வரனால இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. இந்த காய்குலை கமுகு பூக்கொடி வள்ளி முத்துத்தாமம், இதெல்லாம் முத்துத்தாமம்னா முத்தை உடைய தாமம். ஐ வேற்றுமை உருவும் மறைஞ்சு வந்திருக்கும். உடைய அப்படின்ற பயனும் வந்து மறைஞ்சு வந்திருந்தனால இது வந்து வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைகள். இது வந்து வேற்றுமை உருவு மட்டும் மறைஞ்சு வந்ததுனால பாங்கறிந்து வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. கேள்வி 39. மணிமேகலை பெண்மையை முதன்மைப்படுத்தும் காப்பியமாதலால் டேஷ் என பெயர் பெற்றது. மணிமேகலை பெண்மையை முதன்மைப்படுத்தும் காப்பியமாதலால் டேஷ் என பெயர் பெற்றது. ஆப்ஷன் பி புரட்சி காப்பியம். கேள்வி 40. எதன் அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர்? எதன் அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர்? ஆப்ஷன் ஏ கதை அடிப்படையில். கேள்வி 41. உருபொருள் இலக்கண குறிப்பு தருக. உருபொருள் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி உரிச்சொல் தொடர். கேள்வி 42. மணிமேகலையை இயற்றியவர். மணிமேகலையை இயற்றியவர். ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார். கேள்வி 43. தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூற் புலவன் என்று பாராட்டப்படுபவர். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூற் புலவன் என்று பாராட்டப்படுபவர். ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார். இவ்வாறு பாராட்டியவர் வந்து இளங்கோவடிகள். கேள்வி 44. தாழ் பூந்துரை இலக்கண குறிப்பு தருக. தாழ் பூந்துரை இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ வினைத்தொகை. கேள்வி 45. நன்பொருள் தன்மணல் நல்லுரை இலக்கண குறிப்பு தருக. நன்பொருள் தன்மணல் நல்லுரை இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி பண்புத்தொகைகள். கேள்வி 46. எதன் காரணமாக புகார் நகரில் பலமொழி பேசும் அயல்நாட்டினரும் குழுமியிருந்தனர்? எதன் காரணமாக புகார் நகரில் பலமொழி பேசும் அயல்நாட்டினரும் குழுமியிருந்தனர்? கடல் வணிகம். ஆப்ஷன் பி கடல் வணிகம் செஞ்சதுனால தான் வந்து வெளிநாட்டிலிருந்து கூட ஆட்கள் வந்து வந்திருந்தாங்க. கேள்வி 47. பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்துத்தாமம் முறையோடு நாற்றுமின் என்ற வரிகளில் முத்து மாலைகளை எங்கே தொங்கவிட கூறுகிறார்கள்?
பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்துத்தாமம் முறையொடு நாற்றுமின் என்ற வரிகளில் முத்து மாலைகளை எங்கே தொங்கவிட கூறுகிறார்கள்? ஆப்ஷன் சி தங்கத் தூண்களில். கேள்வி 48 விழவுமலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் என்ற வரிகளில் எங்கு புதுமணலை பரப்பச் சொல்கிறார்கள்? விழவுமலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் என்ற வரிகளில் எங்கு புதுமணலை பரப்பச் சொல்கிறார்கள்? ஆப்ஷன் ஏ தெருக்களிலும் மன்றங்களிலும். கேள்வி 49 சீத்தலை சாத்தனார் எந்த மாவட்டத்தில் உள்ள சீத்தலை என்னும் ஊரில் பிறந்தவர்? சீத்தலை சாத்தனார் எந்த மாவட்டத்தில் உள்ள சீத்தலை என்னும் ஊரில் பிறந்தவர்? ஆப்ஷன் பி திருச்சி மாவட்டம். ஆனால் அவர் வாழ்ந்தது மதுரையில். கேள்வி 50 சீத்தலை சாத்தனார் டேஷ் வணிகம் செய்ததாக கூறுவர்? சீத்தலை சாத்தனார் டேஷ் வணிகம் செய்ததாக கூறுவர்? ஆப்ஷன் பி கூல வணிகம். கேள்வி 51 மாற்றுமின் பரப்புமின் இலக்கண குறிப்பு தருக. மாற்றுமின் பரப்புமின் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி ஏவல் வினைமுற்றுகள். இன்னில முடிஞ்சால் அது ஏவல் வினைமுற்றுகள். கேள்வி 52 அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டது இல் என்று கூறும் நூல் எது? அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டது இல் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் பி மணிமேகலை. கேள்வி 53 தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள் உரை கிணறுகள் சுடுமண் கூரை ஓடுகள் போன்றவை கிடைத்த இடம். தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள் உரை கிணறுகள் சுடுமண் கூரை ஓடுகள் போன்றவை கிடைத்த இடம். ஆப்ஷன் சி கீழடி. கேள்வி 54 அறிவை விரிவிசை என்று கூறியவர்? அறிவை விரிவிசை என்று கூறியவர்? ஆப்ஷன் டி பாரதிதாசன். கேள்வி 55 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் என்னும் தொல்லியல் அறிஞர் எங்கு எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார்? 1863ஆம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் என்னும் தொல்லியல் அறிஞர் எங்கு எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார்? ஆப்ஷன் டி பல்லாவரம். கேள்வி 56 இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கற்கருவி எங்கு கண்டறியப்பட்டது? இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கற்கருவி எங்கு கண்டறியப்பட்டது? ஆப்ஷன் சி சென்னை. அதாவது சென்னை பல்லாவரத்தில் தான் இந்த கற்கருவி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுதான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கற்கருவி. கேள்வி 57 ரோமானிய மண்பாண்டங்கள் எங்கு கிடைத்தன? ரோமானிய மண்பாண்டங்கள் எங்கு கிடைத்தன? ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு. கேள்வி 58 கீழடி அகழாய்வு பொருட்களில் சில எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என கருதப்படுகின்றன? கீழடி அகழாய்வு பொருட்களில் சில எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என கருதப்படுகின்றன? ஆப்ஷன் டி 2300. கேள்வி 59 பட்டி மண்டபம் என்பது டேஷ் வழக்கு? பட்டி மண்டபம் என்பது டேஷ் வழக்கு? ஆப்ஷன் பி இலக்கிய வழக்கு. கேள்வி 60 பன்னாரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்று கூறும் நூல்? பன்னாரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்று கூறும் நூல்? ஆப்ஷன் டி கம்பராமாயணம். கேள்வி 61 1914ஆம் ஆண்டு எங்கு நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கிடைத்தன? 1914ஆம் ஆண்டு எங்கு நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கிடைத்தன? ஆப்ஷன் ஏ ஆதிச்சநல்லூர். இந்த 1914 வந்தால் நீங்கள் ஆதிச்சநல்லூர் எழுதிக்கலாம். கேள்வி 62 மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று கூறும் நூல்? மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று கூறும் நூல்? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். கேள்வி 63 பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்று கூறியவர்?
பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவழு கால வகையினானே என்று கூறியவர். ஆப்ஷன் பி நன்னூலார். கேள்வி 64. பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று கூறும் நூல். பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று கூறும் நூல். ஆப்ஷன் சி திருவாசகம். கேள்வி 65. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? அவ்வளோதான். இனி இலக்கண கேள்விகள். இது சின்ன இயல் தான், ஆனால் கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும். கேள்வி 65 விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பி 3 வகைப்படும். கேள்வி 66. மொழிக்கு முதலில் வரும் வல்லின எழுத்துக்கள் எவை? மொழிக்கு முதலில் வரும் வல்லின எழுத்துக்கள் எவை? ஆப்ஷன் பி கச தப. கேள்வி 67. வல்லினம் மிகுந்து வருதல் எந்த விகாரத்தின் கீழ்? வல்லினம் மிகுந்து வருதல் எந்த விகாரத்தின் கீழ்? ஆப்ஷன் ஏ தோன்றல். தோன்றதுனால தான் நம்ம அதை வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறோம். கேள்வி 68. தவறானதை தேர்ந்தெடு. இந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் நீங்கள் எல்லாம் புக்கில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா எந்த லைனை வேணாலும் எடுத்து இது வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இதில் தவறான இணை ஆப்ஷன் டி, அதாவது வினைத்தொகையில் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்கேன். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இரு பெயரிட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும், உவமை தொகையில் வல்லினம் மிகும், உருவகச் சொற்களில் வல்லினம் மிகும். கேள்வி 69. தவறானதை தேர்ந்தெடு. இதுவும் வல்லினம் மிகுமா மிகாதான் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் தவறானது. அதாவது எது எவை என்ற வினாப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்கேன். எது எவை என்ற வினாப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். சுட்டெழுத்துக்கு பின்னும் அந்த இந்த என்ற சுட்டு திரிபுகளுக்கு பின்னும் வல்லினம் மிகும். ஏ என்னும் வினா எழுத்துக்கு பின்னும் எந்த என்னும் வினா திரிபுக்கு பின்னும் வல்லினம் மிகும். எது எவை என்ற வினாப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. கேள்வி 70. வல்லினம் மிகும் இடங்கள். நீங்கள் இதை சொல்லி பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதனுடைய பேர் என்ன, இது உவமை தொகையா உருவகமா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஃபுல்லாக அந்த பாயிண்ட்ஸை ஃபுல்லாக படிக்கணும். கேள்வி 70. வல்லினம் மிகும் இடங்கள். இது அனைத்து இடங்களிலும் வல்லினம் மிகும். பெட்டி செய்தி, விழா குழு, கிளிப்பேச்சு, தமிழ் தேன், தைப்பூசம். கேள்வி 71. வேற்றுமை உருபுகளில் வல்லினம் மிகும் இடங்கள் எவை? வேற்றுமை உருபுகளில் வல்லினம் மிகும் இடங்கள் எவை? ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடங்களில் வல்லினம் மிகும். கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடங்களில் வல்லினம் மிகும். ஆறாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடங்களில் வல்லினம் மிகாது. ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இதில் மிகா இடங்கள் கேட்டிருக்கணும், மிகும் இடங்கள் கேட்டேன். மிகா இடங்கள், மிகா இடம் ஆப்ஷன் சி. கேள்வி 72. தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் டேஷ் எழுத்தின் பின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் டேஷ் எழுத்தின் பின் வல்லினம் மிகும். ஆப்ஷன் ஏ ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். கேள்வி 73. வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதது. வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதது. என ஆக இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இனி தனி வல்லினம் மிகும். மிக வல்லினம் மிகும். அது இதுதான் வல்லினம் மிகாது. ஆப்ஷன் டி தான் சரியானது. கேள்வி 74. கூற்றுகளை கவனி. 8, 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். 2 ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். 3 ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும்.
4 வந்து வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். இதில் வந்து 4 கூற்றுகளுமே சரியானது தான். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. கேள்வி 75. இது இன்னொரு தடவை நான் ரீட் பண்ணுறேன். 8, 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். 2 வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். 3 வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். 4 வந்து வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். கேள்வி 75. தமிழக மாட்டு இனங்களின் தாய் இனம் என கருதப்படுவது. தமிழக மாட்டு இனங்களின் தாய் இனம் என கருதப்படுவது. ஆப்ஷன் சி காங்கேயம். கேள்வி 76. கரூர் டேஷ் ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த கிமு முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த சேரர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன. கரூர் டேஷ் ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த கிமு முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த சேரர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன. ஆப்ஷன் சி அமராவதி. இதிலேயே வந்து ஒரு 4-5 கொஷினுக்கான ஆன்சர் இருக்குது. அமராவதி ஆற்றுத்துறை ஒன்று, எந்த மாடுகள்னு கேட்பாங்க, அப்படி இல்லைனா எந்த நூற்றாண்டுன்னு கேட்பாங்க, எந்த மன்னர் காலத்ததுன்னு கேட்பாங்க. இதிலே ஒரு 4 கொஷின்ஸ் இருக்குது. கேள்வி 77. பொருந்தா சொல்லை கண்டறிக. கர்நாடகம், கேரளா, இலங்கை, ஆந்திரா. இதில் வந்து பொருந்தா சொல் வந்து ஆப்ஷன் சி இலங்கை. கேள்வி 78. பிரித்தெழுதுக. இது எல்லாமே மாநிலம், அதாவது மாநிலத்துக்கெல்லாம் வந்து காளைகளை ஏற்றுமதி செய்வாங்க. இலங்கை வந்து தனி நாடு, அதனால் அதுக்கும் ஏற்றுமதி செய்வாங்க. ஆனால் இதில் பொருந்தாதது வந்து இது ஒரு நாடாக இருக்கிறதுனால இலங்கை வந்து பொருந்தாதது. கேள்வி 78. பிரித்தெழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது வந்து ஆப்ஷன் ஏ கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. கேள்வி 79. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. எவ்வகை தொடர்? ஆப்ஷன் சி செய்தித்தொடர். கேள்வி 80. கொள்ளுதல் என்பதன் முதல்நிலை திரிந்த சொல். கொள்ளுதல் என்பதன் முதல்நிலை திரிந்த சொல். ஆப்ஷன் பி கோல். கொல் வந்து கோவா மாறிச்சுன்னா அது பேர் வந்து முதல்நிலை திரிந்தது. கேள்வி 81. சல்லிக்கட்டு விளையாட்டுக்குரிய விலங்கு. சல்லிக்கட்டு விளையாட்டுக்குரிய விலங்கு. ஆப்ஷன் டி 3ம், அதாவது காளை, எருது, மாடு எல்லாமே வந்து ஒன்று தான். கேள்வி 82. கீழ்கண்டவற்றுள் நேரத்தை குறிப்பிடும் வானியல் சொல். கீழ்கண்டவற்றுள் நேரத்தை குறிப்பிடும் வானியல் சொல். ஆப்ஷன் பி ஓரை. கேள்வி 83. தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூலை எழுதியவர். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூலை எழுதியவர். புக்கு பின்னாடி வந்து 5 புக் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. யார் எழுதியிருக்காங்கன்ட்டு அது 5மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூல்கள் தான். இது வந்து தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூலை எழுதியவர் வந்து ஆப்ஷன் டி கா ராஜன். கேள்வி 84. கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த டேஷ் நூற்றாண்டைச் சேர்ந்த சேரர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அப்போ படித்த கொஷின் தான். நான் இது வந்து நூற்றாண்டுக்காக வந்து இந்த கொஷின் திருப்பி நாங்கள் எடுத்திருக்கோம். ஆப்ஷன் ஏ கிமு முதல் நூற்றாண்டு. கேள்வி 85. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் நாகரிகமும் பண்பாடும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ ஆர் தட்சிணாமூர்த்தி. கேள்வி 86. தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலை எழுதியவர். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் சி கா ரத்னம். கேள்வி 87. தமிழர் சால்பு தமிழர் சால்பு என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் டி சு வித்யானந்தன். கேள்வி 88. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கு. ஆப்ஷன் டி, அதாவது தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். கேள்வி 89. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் நூலின் ஆசிரியர். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் பி மா ராசமாணிக்கனார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். மா ராசமாணிக்கனார்.
கேள்வி 90 ஐம்பெருங்குழு என்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். ஐம்பெருங்குழு என்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். ஆப்ஷன் டி தொகை சொற்கள். கேள்வி 91 சொற்றொடர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆப்ஷன் பி, அதாவது தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. 2, 1, 3 தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. கேள்வி 92 முத்துச் சிரிப்பழகா முல்லைப்பூ பல்லழகா தொட்டில் கட்டி தாளாட்ட தூக்கம் வருமோடா கதிரறுக்கும் நேரத்திலே கட்டியுன்னை தோளிலிட்டால் மதியத்து வெயிலிலே மயக்கமும் தான் வாராதோ எவ்வகை பாடல்? ஆப்ஷன் சி நாட்டுப்புற பாடல். இந்த நாட்டுப்புற பாடல்களை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. கேள்வி 93 மா ப்ளஸ் அடி சேர்த்தெழுதுக. மா ப்ளஸ் அடி சேர்த்தெழுதுக. ஆப்ஷன் சி மாவடி. கேள்வி 94 எகிப்தில் உள்ள பெனிஹாசன் கிரித்தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் டேஷ் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அதாவது எகிப்தில் உள்ள பெனிஹாசன் அந்த இடத்திலும் கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் டேஷ் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஆப்ஷன் பி காலை போர். கேள்வி 95 பொறுத்துக. வேதிகை வேதிகை திண்ணை, தூணம் தூண், தாமம் மாலை, வசி மலை. ஆப்ஷன் ஏ சரியானது. வேதிகை திண்ணை, தூணம் தூண், தாமம் மாலை, வசி மலை. கேள்வி 96 பொறுத்துக சொல் பொருள். விலோதம் விலோதம் துணியால் ஆன கொடி, செற்றம் சினம், கலாம் போர், துருத்தி ஆற்றிடை குறை. ஆப்ஷன் டி சரியானது. விலோதம் துணியால் ஆன கொடி, செற்றம் சினம், கலாம் போர், துருத்தி ஆற்றிடை குறை. கேள்வி 97 எங்கு அகழாய்வு செய்யப்பட்ட பகுதியில் முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் தமிழரின் நாகரிகத்தை காட்டுகிறது? எங்கு அகழாய்வு செய்யப்பட்ட பகுதியில் முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் தமிழரின் நாகரிகத்தை காட்டுகிறது? ஆப்ஷன் சி கீழடி. மற்ற இடங்களில் இறந்தவர்களோட எச்சங்கள் தான் கிடைக்கும். இங்கே தான் வாழ்வியலுக்கானது கிடைச்சிருக்கு. அதனால தான் கீழடி தமிழர் நாகரிகத்தை காட்டுகிறதுன்னு சொல்கிறாங்க. கேள்வி 98 கலைச்சொல்லறிவோம். அகழாய்வு எக்ஸ்கவேஷன், கல்வெட்டியல் எபிகிராஃபி, நடுகல் ஹீரோஸ்டோன், பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பல், புடைப்புச் சிற்பம் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர், பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன். அவ்வளோதான் 98 கேள்விகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.